ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. சலாம் அலைக்கும், வணக்கம் நண்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? தம்பி, நம்ம பில்டிங்கில் வேலை பார்க்குறவருக்கு லேப்டாப் வாங்க போனோம். லேப்டாப் காரில் இருக்குது. இங்கே சாப்பிட வந்திருக்கோம். லேப்டாப்பையும் காட்டுறோம். பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்தோம். போயிட்டு அப்படியே கப்ஸா, ஃபஹம், சுட்ட கோழி, அதுக்குள்ளே ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்தோம். கவுச்சி தான் நான் சாப்பிட போகிறேன். தம்பி தான் கோழி சாப்பிட போகிறாப்புல. நான் இதான் சாப்பிட போகிறேன். ये जैसे आप ये दोस्त है अभी पूरा आरिस का है ना, वो दोस्त है बांग्लादेश आदमी ये हाय बोलो। हाय हमको वीडियो में कंफर्टेबल नहीं है। ओके ओके, நான் காய்கறி சாப்பிட்றேன், தம்பி கோழி சாப்பிட போகிறப்பல. நான் ஒன்லி வெஜிடபிள் नहीं खाता है मैं दूसरा। ஓகே நண்பா, சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். இந்த சாப்பாடு, செவனப்பு, பெப்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கறி கேட்டோம், கறி முடிஞ்சு, அதனால் கோழி சாப்பிட்டுட்ருக்கோம். இது ஆப்கானியோட ஃபேவரெட் ஃபுட்டு. அவங்க ஊர் ஏக் நம்பரு. அதுவும் நம்ம பில்டிங் கிட்டே இருக்கிறது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சும்மா सही है भाई, बहुत अच्छा है इधर। इसका लहम खाता है नहीं खाता है आप? हाँ मैंने गोश्त नहीं है, टेस्ट है। பச்சை வெங்காயம் எல்லாத்தையும் இப்படி தான் கடிச்சு. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? இங்கே உள்ள சாப்பாடு இதான் சிஸ்டம். நம்ம ஊர் மாதிரி ஆணம் ஊற்றி அது மாதிரிலாம் கிடையாது. இந்த இது இருக்கும். ஸ்பூன் चाहिए ले लो. இந்த இது சோத்துலேயும் ஊற்றிக்குவோம். இந்த தக்காளி சட்னி மாதிரி இருக்கும். சும்மாவும் சாப்பிட்லாம் நண்பா, டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? லேப்டாப்பை காட்டுறேன் பிரிக்கும் போது. இப்போ இதுதான் அசூஸு 512 GB, 8 GB ரேமு. 10 மாதத்துக்கு டேபியில் வாங்கியிருக்கு. 10 மாதத்துக்கு ஆஃபர் போட்டதுனால மாதத்துக்கு 149 ரூபா 70 காசு என்னமோ, 150 ரூபா கரெக்டாக 10 மாதத்துக்கு பேக்கிங்கு. இதுதான் விவோ புக்கா, விவோ புக், அசூஸ் கம்பெனி. இந்த இதுதான். ஏ கோலோ உதர். ये सिक्किन है, सिक्किन से मारो छोटा। इसने अनबॉक्सिंग है, मैं करता है तुम्हारा अनबॉक्सिंग के लिए। अभी ओपन करो ये साइड पे, इस साइड पे रंग है इसमें। अच्छा, लैपटॉप है, इतना बड़ा है लैपटॉप। लैपटॉप ओपन करो। ये लैपटॉप, हाँ ओपन सिल्वर कलर लाइक है। हमारा भी फोटो है। हाँ ये ओके डा, सही है वो, लेकिन नाइस। हाँ ओके ओके, ठीक है। स्लिम है, स्लिम है। 15 इंची है ना। मैं इतना बड़ा लाइक नहीं है, छोटा लाइक है मैं। ओपन करो। माशाल्लाह माशाल्लाह, ஓகேடா பக்கா. இதான் i5 பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட இது எல்லாம் அந்த அளவுக்கு எங்களுக்கும் தெரியாது. நாங்களே பார்த்து ஒன்று எடுத்தோம் காசு கம்மியாக. 1500 ரியால், 499. ஓகே, அதில் சார்ஜரு பாக்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? இதுதான் போதும் சார்ஜரு. ஓகே பக்கா. ओकेडा। हाँ ओके भाई, माशाल्लाह कोई से है। लैपटॉप हो गया। हैप्पी है, हैप्पी। ओके ओके, एकदम हैप्पी। ஓகே, இன்னைக்கு உள்ள விலாக பார்ப்போம். இப்போ தான் டியூட்டி ஆரம்பிக்குது. மீண்டும் எங்கன்னு பார்க்குறீங்களா? ஐக்கியா தான். ஐக்கியாவுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் டியூட்டி. ஏதோ நேற்று உள்ள ஜாமான் ஏதோ இருக்குதான். என்னை ஒண்டி தனியாக போக சொன்னாங்க மேடம். எந்த இடம் எப்படின்னேன். ஒரு மாதிரி கீழே அங்கே எப்படின்னாங்க. எனக்கு தெரியாது மேடம்னே. சரி நானே வரேன்ட்டு வராங்க. எப்போதும் 4:30 5 மணிக்கு கிளம்புறவங்க
நீங்கள் நேரத்தில் கிளம்பாங்க. ஏன்னா பொண்ணு வருதுல, ஏர்போர்ட்டுக்கு வேற போகணும். மேடம் வந்துடுவாங்களான்ட்டு ஒரு பதட்டத்திலே பேசிகிட்டு இருக்கேன். மேடம் இப்போ வந்துடுவாங்க. உள்ள வந்துக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியலையே. ஓகே நண்பா, இப்போ வந்துடுவாங்க. டியூட்டியை கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துடுது நண்பா, என்னன்னே தெரியல. எது பேசுறதுக்கு எது பண்ணுறதுக்காக இருந்தாலும் ஒரு மாதிரியான வெக்கம் வந்துடுது. நான் என்ன பண்ணுவேன், லேடிஸை பார்த்துட்டாலே பதட்டமாயிடுது. ஏதாவது சொல்லிடுவாங்களா, ஏதாவது திட்டிடுவாங்களா, ஏன் என்ன வீடியோ எடுத்து ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படி இப்படின்ட்டு ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஆஹா, நேத்தான் என் வண்டியை கழுவுனேன். வண்டியை கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டிருக்கேன், புறா ஆகி போயிருக்கு. சரி ஓகே, அப்புறமேல கழிக்குவோம். வண்டி பக்காவாக க்ளீனாக இருக்குது. இல்ற எல்லாமே எல்லாத்தையும் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கஃபீல் என்னன்னா கருப்பு கலர் வாங்கி கொடுத்துட்டாரு. மேடம் ஃபோன் அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்க, என்னன்னு தெரியலையே. இருங்க நான் பார்க்குறேன். டியூட்டி வருதா என்னன்னு. இந்த கால் ஃபிங்கர் விழுது இதில், கருப்பு கலர் மேட்டு போட்டதுனால. வண்டியை பக்கம் ரெடி பண்ணியாச்சு. இருங்க மேடத்துக்கு பேசிட்டு வந்துடுறேன். மேடம் ஃபோன் அடித்தப்ப ஏர்போர்ட்டுக்கு போக ஜெலில், பொண்ணு வந்து இறங்கிடுச்சான், போய் பிக்கப் பண்ணிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு போகிற வழி சபைன் ரோட்லேருந்து இது 70ஆம் நம்பர் ரோடு. இது ஹைவே மக்கா டு மதீனாக்கு போகிறது. இடையில இந்த ரோட்டில் அப்படியே போகிறேன். சென்டரில் பிடிச்சி போகணும். இந்த இடத்துல தான் கரெக்டாக குழப்பம் சித்தால வரவங்களுக்கு. அதில் மிடில் ரோடு சபைன் மேலே போகிறது, சபைன் 70. இங்கே மதீனா டு மக்கா ரோடு நடுவில் போய் இதில் ஏறணும். அப்படியே ஃப்ளைட்டு கிட்ட போகிறதுலாம் கிடைக்கும் கஃபீல விட போகும்போது. இன்றைக்கி பார்ப்போம் அது மாதிரி ஃப்ளைட் எதுவும் வருதான்ட்டு. மேடம் லாஸ்ட்டில் வரலன்ட்டாங்க. நம்ம போய் பிக்கப் பண்ணிவிட்டு பொண்ணை போய் வீட்டில் விட்டோன்னே அதுக்கப்புறம் எதுவும் டியூட்டி அவங்க வராங்களா என்னன்னு தெரில, இல்லை நான் அப்புறமேல் போகலான்னு சொல்கிறாங்களான்னு தெரியாது நண்பா. ஓகேங்களா. இப்போது கரெக்டான டைமிங் தெரியாமல் போனால் 1 மணி நேரத்துக்கு இந்த புது ஏர்போர்ட்டில் 11 ரூபா 50 காசு டைரெக்டாக வந்து செக் பாயிண்டில் அடித்தா. அதுவே ஏர்போர்ட்டு உள்ளே அந்த பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா 5.75 ரூபா. ஆனால் 1/4 மணி நேரத்துக்குள்ளே அவுட் ஆயிடணும். 1/4 மணி நேரத்துக்கு மேலே நின்றால் திருப்பி காசு இதாகிடும் மறுபடி. ஏர்போர்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே வேறு லெவலு புது ஏர்போர்ட்டு, ட்ரெயின், ஏர்போர்ட்டு எல்லாம் இதுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்காங்க. இந்த பாருங்கள் ஃப்ளைட்டு ஏறுது பாருங்கள். நான் வரத்துக்கு முன்னாடியே போயிடுச்சே. ஓகேங்களா, தெரியுதுங்களா. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. செக் பாயிண்ட்டுக்குள்ளேனா செக் பாயிண்ட்லாம் தாண்டி உள்ளே வந்து கார்டு எடுக்கணும் உள்ளே போகிறதுக்கு. பார்க்கிங்க்கு அரவில் பார்க்கிங்கில் மிடிலு. இதில் கிட்டத்தட்ட 4-5 பார்க்கிங் இருக்குது, மேலே கீழேன்ட்டு மாடி மாடியாக. நமக்கு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியுது நண்பா இந்த இடத்துல. 4 பார்க்கிங்க்கு மேலே இருக்குது. இதில் வரதோட இன்னொன்று, இந்த பார்க்கிங் இல்லாமல் அடுத்த பார்க்கிங் ஒன்று இருக்குது. அது ஈஸியாக வெளியே போகிறதுக்கு இடம் இருக்கும். ஆனால் நான் வந்து இதில் பழகுனனால இதிலேயே வரேன். இன்னொன்றுலேயும் போயிருக்கேன் தெரியும், இருந்தாலும் இதில் போகும்போது நமக்கு கொஞ்சம் கேமரா வழியாக அது ஃபோட்டோ எடுத்து நமக்கு அந்த கார்டையும் கொடுத்துரும். அந்த கார்டை வச்சு நம்ம அங்கே போய் பே பண்ணணும். ஒரு வாட்டி ஜிஎம்சியில் இந்த மாதிரி கார்டை எடுக்கும் போது என்ன பண்ணிட்டேன், இப்போ பேப்பர் மாதிரி வருது, முன்னாடி அட்டை மாதிரி வரும். இப்போ பேப்பர் மாதிரில திறந்துருச்சு மேலே. இந்த இது டைமிங்கு எல்லாம் சேர்ந்து இதில் வந்துடும். முன்னாடி அட்டை மாதிரி வந்துச்சு. என்ன பண்ணிட்டேன், இந்த அட்டை இந்த சிடி போடுறது மாதிரி இருக்கும் எனக்கு. அதில் என்ன பண்ணிட்டேன், இப்படி சும்மா சொருவணும் பாருங்கள், உள்ளே சிடி மாதிரி இழுத்துருச்சு. ஐயா உள்ளே போயிடுச்சு, ரிட்டர்னு வரவே இல்லை. என்னடா இதுக்குள்ளே கொண்டு போய் விட்டுவிட்டோமே அப்படின்ட்டு எப்படா வெளியே போகிறதுன்னு பார்த்தா லாஸ்ட்டில் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண, அட்டையை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னோன்னா வெளியில் போய் அங்கே ஒரு இடத்துக்கு காரை கொண்டு போய் ஒரு மாதிரி இடத்துல என் வண்டி நம்பரை சொல்லி அப்புறமேல ஒரு கார்டு திருப்பி இதே மாதிரி கார்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அடித்து பணத்தை கட்டி வெளியில் வந்தேன் நண்பா. மாட்டிக்கிட்டேன் ஒரு வாட்டி. ட்ரெயின் நிற்கிது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு. கஃபீலா மதீனாவுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இந்த ட்ரெயின்லாம் போனார். ஃபாஸ்ட்டு ட்ரெயின் 300-250 என்னமோ போகுதுங்கிறாங்க. நான் இன்னும் போகல, என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்தாங்க. நான் மதீனாவுக்கு ஒரு வாட்டி போகணுன்னு ட்ரை பண்ணுறேன். டிக்கெட்டு ஆஃபரு ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பா. ஆஃபர் இருக்கும்போது போகணும், ஆஃபர் போடுவாங்க. உள்ளே போய் பார்க்கலாம், இங்கேயே நிற்கும்.
பொண்ணு வந்துச்சுன்னா கூட்டிகிட்டு அப்படியே போகிறதுக்கு நண்பா. ஓகே, பொண்ணு வந்தோன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. சின்னதாக சிம்பிளாக தான் காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இருக்கிறோம்லேருந்து ஏர்போர்ட்டு அப்படியே வெளியே அவுட்ராக வரும். இங்கே தான் பே பண்ணணும் காசு. ஓகேங்களா நண்பா? பே பண்ணிட்டு ஜூரி ஜீப் ஃபோன் जी फोन सभी जी पता का सभी पे ओके خلاص सभी पे पे ايوه थैंक यू கார்டில் அடிச்சாச்சு 11 பஸ் கிளம்பியாச்சு. ஓகேங்களா? பொண்ணை கூட்டியாச்சு. 3 பேக்கு மரண வெயிட்டில் தூக்கிட்டு வந்திருக்கு. அந்த பொண்ணு வேறு பேசிக்கிட்டே வருது. சரி, நம்ம பேசுகிறதுனால டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படியே கிளம்புறோம். அப்படியே மேலே ஏறோம். அடியிலேருந்து அண்டர் கிரவுண்ட் வழியாக வந்து பே பண்ணிட்டு அப்படியே மேலே ரோட்டு மேலே ஏறிட்டு இருக்கேன் நண்பா. ஓகேங்களா? இந்த 2 கீஸையும் ஒரு ரூமில் வை, நான் அப்புறமேல எடுத்துக்கிறேன்டாங்க. சரி அப்படின்ட்டு போய் பொட்டியை தூக்கணும் நண்பா. ஓகேங்களா? பொட்டியை தூக்கிட்டு மேலே கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். செம்ம வெயிட்டு, சரியான வெயிட்டு நண்பா. சும்மா ஏனோ தானெல்லாம் இல்லை. 2 பொட்டியும் எப்படி இவங்களுக்குலாம் லக்கேஜ் போகிறதுக்கு இது பண்ணுறதுக்கெலாம் விட்றாங்க? சவுதியால் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டைரக்ட் ஃப்ளைட்டா இத்தா? ஆமாம், எஸ்வினா சவுதியா தான். எஸ்வி சவுதியால் தான் வந்திருக்கு பொண்ணு. ஓகேங்களா? இன்னொரு இது இருக்கு, எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறேன். கஃபீல் விட்டார் நண்பா. கஃபீல் வந்து எங்கே பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்குற. பொண்ணு மேடம் ஃபோன் அடித்தாங்க, வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். எங்கே பொண்ணு என்ன காணும் அப்படின்ட்டுச்சு. இன்னும் வரல மேடம், நான் ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறேன்னு சொல்லி நானாகவே க்ரியேட் பண்ணி விட்டேன். ஒரு சஸ்பென்ஸாக போட்டோம், போய் கதவு தட்டுன்னு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கஃபீலும் இவங்களும் லிஃப்ட்டில் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு கரெக்டாக எங்கள் அத்தா இப்போ தான் இதுக்கு போவோம், ஜிம்முக்கு போவோம்ன்ட்டு லிஃப்ட்டில் போகாமல் இதில் போயிருக்கு, படிக்கட்டு வழியாக போயிடுச்சு. என்ன நினச்சி போனுச்சோ தெரியல, பார்க்கல. கஃபீல் உடனே வந்துட்டு இப்போ மேலே ரிட்டர்னு போகிறாரு. அவரோட ஹேண்ட் க்ளோஸை என்கிட்ட கொடுத்துட்டு ஜிம்முக்கு போட்டு போகிறத நான் அந்த காரில் சொல்லிவிட்டு இந்த பொட்டியை மேலே கொடுத்துட்டு வந்துடுறேன். மேலே என்ன சவுண்டு நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரில. போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜாமானை கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த கீஸு 2 வைக்க சொல்லியிருக்கு, அது வேணாம், பர்சனல் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்கு போகிறதுக்கு. அந்த கீஸை வச்சாச்சு. அப்புறமேல கேட்கவும் கொடுத்துட வேண்டியதான். என்ன இருக்கும், இந்த சிகரெட்டு இல்லை சீசா இது மாதிரி ஏதாவது இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறதா இருக்கும். வாங்கி கேட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சிகரெட்டு திருட்டுத்தனமாக அந்த சீசாலாம் அந்த டப்பாவெல்லாம் குடிப்பாங்கள்ல, அது மாதிரி ஏதாவது இருக்கும் நண்பா. ஓகே, மேலே ஜாமானை கொடுத்துட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெரிய பொண்ணு வந்துச்சு. வந்ததோடு நம்மளை கொண்டுட்டு போய் ஜாமானை இந்த கையில் போடுவாங்களா, ரிங்கு மாதிரி. ரிங்கு கிடையாது, இது ஒரு மாதிரி வலையை அப்படியே அமுக்கிற காப்பு மாதிரி. ஒரு 3 காப்பு, இந்த சிகரெட்டு பாக்கெட்டு, இதை எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு வர சொல்லிடுச்சு. அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த பொண்ணு வந்துச்சுனால அந்த பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக சொல்லும். போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் நண்பா. மேலே கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே டியூட்டியை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். உள்ளே மேலே 2 பொட்டியும் பிரித்து பார்த்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன ஜாமான்லாம் கொண்டு வந்திருக்குன்னா அம்மா, பிள்ளை, மேடத்தோட ஃப்ரெண்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நண்பா. ஓகேங்களா? சரி, இதையும் நான் மேலே கொடுத்துட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் வண்டி கார் நமக்கு கிடைக்குமா, வெளியில் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போகுமா என்னங்கிற விவரம் தெரியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. கார்லேயே நான் ஹெட்ஃபோனு, இந்த மைக்கு எல்லாத்தையும் வச்சுக்குவேன். அப்பப்போ எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு போகணும். இன்னமே இது ஒரு பிரச்சனை இருக்குது நண்பா. ஓகேங்களா? சரி, மேலே கொடுத்துட்டு வரேன். கார் நமக்குன்னு இன்னமும் வந்தால் தான் உண்டு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியும் ஸ்கூல் ஓப்பனாக நமக்கு கார் வந்து தான் ஆகணும். இல்லை வாடகைக்கு எடுத்து வச்சு ஓட்டணும், என்னன்னு தெரில, பார்க்குறேன். ஓகேங்களா? டெய்லி அப்லோடு பண்ணுவேன், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் செய்தியை, எல்லா செய்தியும். ஓகே, இந்த பாருங்க கவா. நேரத்துக்கு ஜாமான் வந்தேன். பேரிச்சம்பழம் 75 ரியாலுக்கு செம்ம டேஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாப்புல. எவ்வளோ பேரிச்சம்பழம் பாருங்க பாருங்க, சாக்லேட்லேயே அப்படியே முக்கிய பேரிச்சம்பழம் மேலே தூணாப்புல. பிஸ்தா இதெல்லாம் என்னன்னு தெரியல. அவ்வளோ பேரிச்சம்பழம். இதான் பல பேரிச்சம்பழம் இருக்குது. 55, 65 எவ்வளோ இது பாருங்க. அப்பா, சாக்லேட்ஸு. இது பண்ணு மாதிரி உள்ள பேரிச்சம்பழத்தை அரைச்சி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல?
சரி, நம்ம வேலை முடிச்சு வந்த வேலை வாங்கியாச்சு, கிளம்ப வேண்டியதான் நண்பா. ஒன்று சும்மா சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. அதெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள், நல்லா எல்லா ஜாமானும் இருக்கும். நாட்டு மருந்து கடையில் முழுக்க முழுக்க ஜாமான் தான் ஃபுல்லாக. பெரிய கடை. பூனை நம்ம கிட்டே வராது, பயந்து ஓடும். பசியில் என்ன பண்ணுது, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிது. நான் பார்த்தேன், அப்படியே நடந்து போய் ரிமோட்டு பேட்ரி வேறு வாரத்துக்கு ஒரு வாட்டி 10 நாளைக்கு ஒரு வாட்டி 7 ரியாலுக்கு இந்த பேட்ரி வேறு மாற்ற வேண்டியது இருக்குது. இதுக்கு என்ன தான் சொல்யூஷனு? சீக்கிரமாக இந்த பேட்ரி வேறு காலி ஆகிடுது நண்பா. பார்த்தேன், நம்மளே அதிக செலவு பண்ணுறோம், இதுக்கு வேறு காசு கொடுத்து வாங்கணுமான்னு பார்த்தா இந்த பூனை என்னை விட மாட்டுது. 6 ரியாலுக்கு லாஸ்ட்டில் ஒரு துணா ஒன்று வாங்கிட்டு வந்தேன். பசி அதுக்கு பாவமாக இருக்குது. இங்கே தண்ணி வைக்கிறது, இது வைக்கிறது நண்பா. பாருங்கள், 2 பூனையை நின்றுக்கிட்டு நம்மளை தண்ணி வைக்கிறது. தண்ணி கோப்பையே காஞ்சி போய் கிடக்கு. தண்ணியை வச்சுட்டு இந்த துணா 6 ரியாலுக்கு வாங்கினேன். 5.50க்கு சின்னதாக இருந்துச்சு, 6 ரியாலுக்கு இதான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. சரி, அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைப்போம், நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு செஞ்சுட்டு வந்தேன் நண்பா. இந்த பூனை நம்ம சைடே வராது. இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே முடிக்கும் போய் நம்மளை இது பண்ணுது பாருங்களா. பாருங்க, ஓடுது நண்பா. பூனைக்கு இந்த சாப்பாடை வச்சுட்டு வரேன், ஒரு நிமிஷம். பிரித்து வச்சாச்சு நண்பா. வைக்கிறதுக்குள்ளே அது போட்டு அலற அடித்து அங்கங்கே சிந்தி வச்சிருச்சு. இதுக்கு தான் பூனையை துரத்த சொல்கிறானோ. கஃபீலு எல்லோரும் பார்த்துட்டு, நம்ம கஃபீலு கிடையாது, நான் தண்ணி இதெல்லாம் வைக்கிறத பார்த்துட்டு திட்டுறாங்க பூனைக்கு. பாருங்க, வேறு பூனை ஒன்று வந்துருச்சு. ஆஹா, அதெல்லாம் ரோட்டு பூனை. இதுங்க வெளியில் போக முடியல, எல்லா பூனையும் கடிக்க வருதுன்ட்டு இங்கேயே நிற்கிது. அதனால் வாங்கிட்டு வந்து வச்சேன். இது வந்துச்சுன்னா தின்றுமே. ஏகப்பட்ட பூனை வருதியா, பெரிய பூனை ஒன்று. எவ்வளோ பெருசு ஒன்று வருதுன்னு. ஐயே, இது பார்ப்போம் பெருசு என்ன பண்ணுதுன்னு. வரேன், எதுக்குது? ஐயோ, கடிச்சிருமா? பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. திங்குது, பார்க்குது நண்பா. ஓகே, டெய்லி அப்புறம் பூனை இங்கே வர அடிக்குது பார்த்தீங்களா நண்பா. தூக்கம் கலக்கம். 4 மணி. இவ்வளோ நேரம் வியாழக்கிழமைங்கனால ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வண்டி சாவியே இல்லை. 2:30 மணிக்கு மேலே நம்ம ஃப்ரெண்டு தான் ஒரு சாண்ட்விச் ஒன்று வாங்கி கொடுத்தாப்புல. சாப்பிட்டுட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இப்போ தான் எல்லாம் கிளம்பி போகிறாங்க. பொண்ணு சாயந்தரத்துலேருந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு வெளில கிளம்புனது தான். சரியான வண்டியே கைக்கு கிடைக்கல சாப்பிட்றதுக்கு எதுக்குமே. நம்ம ரூம்லேயே இருந்துட்டு லாஸ்ட்டில் நடந்து போய் மேடத்துக்கு கூட ஒரு ஜாமான் கேட்டாங்க பொட்டி கடையில், போய் வாங்கி கொடுத்தேன். நடந்தே போயிட்டு வந்தேன் வண்டி இல்லாதனால. பொண்ணு எடுத்துகிட்டு சுற்றுச்சு. வந்து 15-20 நாள் கழிச்சு வந்துச்சா, அது கிளம்பிடுச்சு வண்டி எடுத்துக்கிட்டு. நமக்கு இன்றைக்கி ஃப்ரீ, எந்த டியூட்டியும் வரல, அப்படியே இருக்குது. எல்லாம் அழைச்சிட்டு வந்தது, ஏர்போர்ட்லேயும் அழைச்சிட்டு வந்தது, சும்மா அங்கங்கே போயிட்டு வந்தேன் லைட்டாக, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் வண்டி இன்னும் கையில் கிடைக்கல நண்பா. ஓகே, மணி 5:30 போகுது. இதுக்கப்புறம் தான் தூங்கலான்னு இருக்கேன், வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா நண்பா? ஓகே, உங்களை எல்லாம் நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.